வணக்கம். கண்டிப்பாக யாரெல்லாம் கோல்டு வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக கோல்டு லோன் ஒரு வாட்டியாவது பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நான் சொல்கிறது ஒரு நார்மல் மீடியம் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து கோல்டு வந்து லோனாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இது மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இப்போல்லாம் பேங்க்கில் பண்ணுறாங்க டியூ டு தி லெஸ் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பேங்க் தான். ஸோ கடந்த 5 ஒரு 6 ஆண்டுகளில் கோல்டு லோன் உண்மையிலே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, எப்படி தான் அதிகமாக இருக்குது, எவ்வளோ தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர் 2020 கோல்டு லோன் வச்சுருக்கவங்க மொத்த மதிப்பு வந்து 33,257 crores. அப்போ வந்து 10 கிராம் கோல்டோட ப்ரைஸ் வந்து 38,590. கிட்டத்தட்ட இயர் மட்டுமே 35% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 21 75,675 கோடிக்கு லோன் வச்சுருக்காங்க. 39,800 ரூபாய் அன்றைக்கி ரேட்டு. 3% வந்து க்ரோத் காமிச்சிது. இது வந்து க்ரோத் யாருக்கு காமிச்சதுன்னா பேங்க்கு காமிச்சது, நம்மளுக்கு கிடையாது. ஃபினான்ஷியல் இயர் 2022 74,738 கோடிக்கு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு 10 கிராமோட விலை 48,120. 21% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ மேலே ஏறிட்டே தான் போகுது லோன் வைக்கிறவங்க, குறையவே இல்லை. அதுக்கு காரணம் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, நிறைய பிரச்சனைகள். மேபி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2020, 2021, 2022 போஸ்ட் பேண்டமிக் கோவிட், அதே மாதிரி ப்ரீ பேண்டமிக் கோவிட், இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால இதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி வந்து சிச்சுவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மக்கள் வந்து இது நாடி போனாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2023 89,370 crores. கோல்டு ப்ரைஸ் அப்போ வந்து 51,945, 8% வரைக்கும் க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24 1,02,562 crores, 60,590. அப்போ கோல்டோட ப்ரைஸு 17% வரைக்கும் வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25 ஆஸ் ஆஃப் டுடே வரைக்கும் 2,08,735 கோடிக்கு லோன் வச்சுருக்காங்க. 85,840 10 கிராம் கோல்டோட வேல்யூ. 42% வரைக்கும் க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கடன் வாங்கிட்டே இருக்கும். இதுதான் ரீசன்.